ஆண்டவரும் அருமை இரட்சகரும் சீக்கிரம் வரப்போகும். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாத்துக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கிறிஸ்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு. பல இடத்துல நம்ம பார்க்க முடியும், பல இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதித்து வச்சுக்கிறாரு. இன்னும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். நம்மகிட்ட எல்லாமே இருக்குது. கிறிஸ்தவர்கள்ட்ட எல்லாமே இருக்குதுன்னா பணம் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வம் இருக்குது, வசதி இருக்குது, பெருமையும் இருக்குது. பணம் இருக்குது, செல்வம், புகழ், வேலை, நல்ல வேலை இருக்குது, பெருமையும் நிறையா ஜாஸ்தியாக நிறைஞ்சிருக்குது. பெருமை ஜாஸ்தியாக இருக்குது. நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, யார்? ஆண்டவர் வசனம் சொல்கிறாரு, சங்கீதம் 136 அதில் 23ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பதாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம துதிக்கணும். ஒரு வருஷம் அதற்கு முன்பதாக கொஞ்ச நாள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவர், எனக்கு இந்த வேலை கிடச்சிடாதா, எனக்கு இந்த வேலை நீங்கள் கொடுத்துடக்கூடாதா அப்படின்ட்டு நம்ம தாழ்வில் இருந்தோம், கெஞ்சிக்கிட்டு இருந்தோம் ஆண்டவர்கிட்ட கிருபைக்காக. ஏசப்பா, எனக்கு இந்த நடந்துடக்கூடாதா ஆண்டவரே, எனக்கு இந்த காரியம் வாய்த்தரக்கூடாதா அப்படின்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு இருந்த காலமும் இருக்குது. ஆனால் இப்போ என்னாச்சு, அந்த வேலை நம்ம நினச்ச காரியம் நடந்துட்டு நமக்கெல்லாம் சாதகமாக நடந்த உடனே, ஆண்டவர் கிருபை கொடுத்த உடனே இப்போ பெருமை. நம்ம சுற்றி வரவங்களாம் பார்த்து, நான் யார் தெரியுமா, நான் எந்த வேலையில் இருக்கேன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் தெரியுமா, நான் எவ்வளோ உயர்ந்த இடத்துல இருக்கேன்னு தெரியுமா அப்படின்ட்டு பெருமை. இந்த பெருமை வர 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 நம்ம வீழ்ச்சியும் நெருங்கி கொண்டே இருக்கிறத நம்ம உணர்ந்துக்கணும். அந்த நாளை யோசிச்சு பாருங்கள். அன்னைக்கு வேலை இல்லாமல் அழுது புலம்பி, ஆண்டவர் எனக்கு இந்த வேலை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி கடன் பிரச்சனையில் இருக்கும் பொழுது, ஏசப்பா எனக்கு இந்த கடனை நிறுவித்து, கடனை எனக்கு போக்குவது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பான்னு கிருபை கட்ட நாட்கள் எங்கே போச்சு? இப்போ கடன் ஒழிஞ்சிட்டு நல்ல ஆசீர்வாதம் வந்துட்டு, இப்போ எனக்கு என்ன வேலை இல்லாமல் இருந்தோம், இப்போ வேலை கிடச்சிட்டு. ஒரு தொழிலில் ஒரு வெற்றி இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தொழில் கிடச்சிட்டு. படிப்பில் அந்த இடத்துல சீட் கிடைக்க முடியாமல் இருந்துச்சு, இப்போ அந்த காலேஜில் சீட்டு கிடச்சிட்டு. திருமணம் ஆகாமல் இருந்துச்சு, ஆண்டவர் கிருபையான திருமணம் கொடுத்துட்டாரு, நல்ல துணையை கொடுத்துட்டாரு. ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னா, பெருமை வர ஆரம்பிக்குது உள்ள. ஆஹா, நான் நல்லா இருக்கிறேன், என் சமுதாயத்தை நல்லா இருக்கிறேன், அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணுமோ தவிர அந்த மேட்டிமையில் மனசை மேட்டிமைப்படுத்தக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். தேவனுக்கு முன்பதாக யாராவது நிற்க முடியுமா? இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக யாராச்சும் தன்னை உயர்த்தி நிற்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். பெருமை உள்ளவனை ஆண்டவர் தரை மட்டும் தாழ்த்தி விடுகிறார், ஆனால் தாழ்மை உள்ளவனை ஆண்டவர் உயர்த்தி வைக்கிறாராம். அதான் இங்கே சங்கீதம் சொல்லுது, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இப்போ நம்மளோட துதி எங்கே போச்சு? இப்போ நம்மளோட ஜபங்கள் எங்கே போச்சு? இப்போ நம்மளோட வேண்டுதல்கள் எங்கே போச்சு? நம்மளோட உபாசங்கள்லாம் எங்கே போச்சு? முன்னாடி சர்ச்சுகளை உபாசம் வச்சுட்டா, அடே அப்பா ஜெபம் பண்ணுறது, அந்த காரியம் நடக்கணும் ஆண்டவரே, இதில் எனக்கு வெற்றி வேணும் ஆண்டவரே, இந்த கடன் பிரச்சனை ஓயணும் ஆண்டவரே, திருமணம் நடக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவைக்கு மாத்திரம் ஆண்டவரை வச்சுக்கிட்டு, இப்போ ஒரு தேவை நிறைஞ்ச உடனே தாழ்வில் நம்ம நினைத்தவரை நம்ம நினைக்காம மேட்டிமையிலையும் பெருமையிலும் நம்ம அப்படி மிதந்து கொண்டே இருக்கோம். ஆனால் வசனம் சொல்லுது, தாழ்வில் நம்ம நினைத்தவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாழ்வில் நீ அவர் நினைக்கும் பொழுது அவர் கிருபை உனக்கு எப்பவும் இருக்கும். ஆனால் தாழ்வில் உன்னை உயர்த்தினவரை நீ மறந்த அப்படின்னா தேவனுடைய கிருபை உன்னுட்டு எடுபட்டு போகும். ஏன்னா உனக்குள்ள பெருமை நான் யாரு, எனக்கு இந்த பதவியில் இருக்கேன், இந்த உயர்வில் இருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைச்சிட்டு, எனக்கு இப்படி பிரம்மாண்ட திருமணம் நடந்துட்டுன்னு சொல்லி உன்னைக்குள்ளே பெருமையை பிசாசு கொண்டு உன்னை தாழ்மைக்குள்ளாக உன்னை நடத்தி விடுவான். ஏனென்றால் பிசாசு விழுந்ததின் காரணமே, பிசாசு பரலோகத்திலிருந்து கீழே தள்ளப்பட்டதின் காரணமே பெருமை நிமித்தமாக. நான் ஆண்டவருக்கு மேலாக உயர்வேன், அவருக்கு மேலாக என் சிங்காசனத்தை வைப்பேன் சொல்லி தனக்குள்ள பெருமையான சிந்தனை அவனுக்குள்ள விதைத்துப்பட்டதுனால, பெருமையான சிந்தனை உருவாகி அது மேட்டிமை வளர்ந்ததுனால ஆண்டவர் அவனை வானத்திலேருந்து ஏற்றி தள்ளி விட்டார் பிசாசை. அந்த பெருமையை உங்களுக்குள்ளே கொண்டு வருவான். நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே இந்த வேலையை விட, இந்த தொழிலை விட, ஆண்டவரே என்கிட்ட இருக்க செல்வத்தெல்லாம் விட
நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் நினச்சி பார்க்கணும், ஒரு வருஷம் முன்னாடி நான் எப்படி இருந்தேன், ஆண்டவர் நீ இப்போ எப்படி வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வாதமாக வச்சுருக்காருன்னு சொல்லி இந்த தாழ்மையில் உள்ளத்தோட, ஆண்டவரே இந்த வேலையில் இருக்கேன் பாருங்கள், இந்த மேனேஜரோ இந்த உயர் பதவியில் டாக்டரோவோ இருக்கேன் பாருங்கள், இது நான் இல்லை ஆண்டவரே. அன்னைக்கு நான் உங்கள்கிட்ட அழுதுகிட்டு இருந்தேனே ஆண்டவரே, ஒரு வேலையும் இல்லாமல் முழங்கால் படிக்கிட்டு தேவனை என்னை இம்மால் உயர்த்தக்கூடுமான்னு உயர்த்துங்கன்னு சொல்லி அங்கே நான் இருந்தேன் ஆண்டவரே. அதுதான் நான், அதுதான் ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே. நான் உம்முட்ட கெஞ்சி கேட்டு பெற்றுக்கொண்டு அதில் சந்தோஷப்படுகிறேன் ஆண்டவரே நான் என்று சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது ஆண்டவர் நமக்கு கிருபை அளிக்கிறாராம். ஏன்னா பெருமை உள்ளவன் பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. நம்ம இந்த வாலிப வயசில் இருக்கோம், பெருமை அப்படி மெல்ல மெல்ல வரும். சிலருக்கு அழகு மேலே பெருமை வரும், நான் ரொம்ப அழகாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த பெருமை. பாடி பில்டிங்காரங்களாம் பார்த்திங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க நிறையா பேர், ஒரு சில ஆட்கள் அப்படி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெருமை இருக்கும். ஆஹா, எனக்கு வந்து பாடி கட்டிங்ஸ்லாம் இப்படி இருக்குது, நான் டெய்லி ஜிம்முக்கு போயிடுவேன், என்னோடய ஒர்க் லைஃப் இப்படி இருக்குது, என்னோடய ப்ரொஃபஷன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு பெருமை, தன்னைத்தானே பெருமைப்படுத்தி கொள்வான். பைபிள் அப்படி தான் சொல்லுது, கடைசி காலத்தில் சுயப்பரிராயம் தற்பிரியராகவும் இருப்பாங்களாம். அந்த தற்பிரியம், தன்னை பற்றியான பிரியம், தன்னை பற்றியான காரியத்தை நினச்சி அவங்களுக்குள்ள ஒரு பெருமை கொண்டு வந்துடும். பிசாசு கொண்டு வர்றது, அதற்கெல்லாம் நம்ம எதிர்த்து வந்து ஜோம் பண்ணி ஜெயிக்கணும். அதெல்லாம் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம பெருமைப்படவே கூடாது, தாழ்மையாக இருக்கணும், மனத்தாழ்மையாக இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பதாக பெருமைப்படவே கூடாதுங்க. தேவன் உற்று கவனித்து கொண்டு இருப்பார். நீ இருக்கிற இடத்துல வேற ஒருத்தனையும் ஆண்டவர் கொண்டு வந்து வைக்க முடியும். ஆனால் நீ அன்னைக்கு இருந்த ஜெபம் பண்ண ஜெபம் உன்னை தாழ்த்தின பார்த்தியா, அதனால தான் ஆண்டவர் உன்னை உயர்த்தி வச்சுருக்கிறாரு. அந்த தாழ்மை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு. இப்போ உனக்கு பெருமை வந்துட்டா அது உன்னோட தப்பு. சரி வந்துட்டா, போய் ஜெபம் பண்ணி ஆண்டோட தாழ்த்தி ஒப்புக்கொடு. அதை வச்சு நிலைநிறுத்தி ஓடக்கூடாது. இப்போ நமக்கு நீங்கள் ஒரு வேலையில் இருக்கிறீங்க, ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்கார், அது பெர்ஃபெக்டாக வந்துட்டு ஒரு கொத்தனார் வந்து இல்லாட்டி அங்கே வந்து ஜல்லி எடுத்து போடுறவங்க, நான் உங்களை தரக்குறைவாக தாழ்த்தி சொல்லலை, அந்த ஜல்லி எடுத்து போடுறவங்க வந்து இன்ஜினியர் சார் இந்த இடத்துல இந்த பிளானை நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னால் அவனுக்கு எப்படி கோவம் வரும்? நான் உலகான்னு படிச்சுட்டு வந்திருக்கிறேன், இவ்வளோ டிகிரி முடிச்சிருக்கேன், இவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன், யூனிவர்சிட்டியில் டாப் மார்க் வாங்கியிருக்கிறேன், இவ்வளோ இடத்துல வந்து நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா எனக்கு ஒரு தகுதி இருக்குது, அதனால் உயர்த்தி வச்சுருக்காங்க, நீ வந்து சொல்கிற அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நர்ஸு, டாக்டர் இப்படி நீங்கள் கட் பண்ணி இப்படி சர்ஜரி பண்ணி இந்த ஒரு மருந்து போடுங்க, இப்படி ஒரு தையல் போடுங்க அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? இப்போ ஆண்டவர் சர்வஞானி, சர்வ வல்லமை உள்ளவர், நம்மளை படைத்தவர் அவர் தான். இந்த உலகத்தில் உள்ளவங்களாம் சயின்ஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அது சயின்ஸாக தான் ஆண்டவர் படைச்சு வச்சிருக்காரு, அவர் அதை இயக்கி கொண்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பதாக போய் நின்று ஆண்டவரான இவன் ஆண்டவரே எனக்காண்டி என்னை உயர்த்தும், இந்த மாதிரி பெருமையுள்ள காரியத்தெல்லாம் ஒதுக்கிட்டு, தெய்வமே நான் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இயலாமை, ஏதோ உங்கள் கிருபையினால் என்னை உயர்த்தி வச்சுருக்கிறீங்க, இன்னும் கிருபை தாங்க ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் மென்மேலும் நம்மளை உயர்த்து கொண்டு போய் உச்சத்தில் வைப்பார். ஆனால் பெருமை நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை நம்ம சுதந்திரிப்பது இல்லை. ஏன்னா பரலோகத்தில் இருந்த ஒருத்தன் பெருமையினால தான் தள்ளப்பட்டான், பெருமையினால தான் அவன் கீழே தள்ளப்பட்டான், அதனால தான் நரகங்கள் உண்டாக்கப்பட்டது, அதனால தான் மனுஷர்கள், இதனால் பெரிய காரியம், பெருமையினால தான் இவ்வளோ பெரிய காரியமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த பெருமையை நம்மகிட்ட ஒதுக்கி வச்சுட்டு வாலிப வயசில் ஆண்டவருக்காக ஏசப்பா என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, என்னை தாழ்த்துக்கிறேன்னு சொல்லி நம்மளை தாழ்த்தும் போது தேவன் நமக்கு கிருபை அளிக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு தாழ்மையுள்ள இருதயத்தை கொடுங்க ஏசப்பா. இவ்வளோ நாள் நாங்கள் பெருமையில் வாழ்ந்துருக்கலாம், ஏதோ ஒரு ஓரத்தில் இருந்துருக்கலாம், ரொம்ப பெருமையாக இல்லாட்டியும் தன்னோட வேலையை குறித்து, தன்னோட உயர்வை குறித்து, தன்னுடைய அழகை குறித்து, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து எனக்கு பெருமை இருந்துச்சுன்னா ஆண்டவர் அதை எடுத்து போட்டுருங்க ஏசப்பா. அந்த பெருமை எனக்கு வேணாம். என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே, உம் சமூகத்தில் என்னை தரை மட்டும் தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரே. உம் கைகளின் கிருபையினால் என்னை நிறைத்து ஆண்டவரை நீ பயன்படுத்தி நீ மகிழும் ஏசப்பா. ஏசப்பா உங்கள் சித்தம் போல நடத்துங்க. தேவ கிருபைங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமேன்.